சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கடந்த வாரம் நடந்த லெஜண்ட் சுற்றுல அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கங்கை அமரன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசு இருக்கு இல்லையா, அது ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்போ 12 போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் டாப் 12 அப்படிங்கிறது டாப் 10 மாறப்போகுது. அடுத்த ஒரு சில மாசங்கள்ல டிக்கெட் ஃபினாலையும் எதிர்பார்க்கலாம். இப்படி போட்டி ரொம்ப விருப்பமாக போயிட்டு இருந்த சுச்சுவேஷன்ல எப்பவும் போல இந்த வாரம் அபிஷேகா அவங்களுடைய தனித்துவம் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. லெஜண்ட் சுற்றுல சின்ன மணி குயிலே அப்படிங்கிற பாட்டை பாடி அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த சின்ன மணி குயிலே பாட்டை அபிஷேகா ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அதில் ஒரு குழந்தைத்தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் பாராட்டியிருந்தார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஜட்ஜாக வந்திருக்கக்கூடிய கங்கை அமரன் அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இதுக்கு முந்தின வாரம் ஒரு பாட்டு பாடல வெட்டி பேரு வாசம், அந்த பாட்டை மறுபடியும் பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை பாட சொல்லி அபிஷேகாவுக்கு அப்ளாஸ் கொடுத்துருக்காராம். அதை விட முக்கியமானது, அபிஷேகா நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சைன் தான் இந்த ஒரு சரிகமபா ஷோ. உண்மையாகவே இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டு பல பேர் பின்னணி பாடகராகவோ பாடகியாவோ மாறியிருக்காங்க. ஃப்யூச்சரில் உனக்கு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு இது ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையால் ஒரு பரிசு ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த பரிசு என்னன்னா, அவர் கையில் போட்டிருக்கக்கூடிய ஒரு மோதிரம். அது தங்க மோதிரம் கிடையாது, இருந்தாலும் இளையராஜா அவருக்கு கிஃப்ட் பண்ண ஒரு மோதிரமா. அந்த மோதிரத்தை அபிஷேகாவுக்கு தன்னோட கையால் பரிசாக கொடுத்துருக்காரு. இதை உன் திறமைக்காக பாராட்டாக கொடுக்கல, நீ இந்த சீசனில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதயத்தை கொடுக்குற விஷயம். இதை நீ பயன்படுத்திக்கோ. கண்டிப்பாக இந்த சரிகமபா ஷோ உன்னை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது அப்படி நம்பிக்கை உனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இருக்குது, இதை பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி தான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்காராம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் அபிஷேகா இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. இது மூலயமா எல்லா வாரங்களும் அதிகப்படியான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின சாதனை இப்போ அபிஷேகா கிடச்சிருக்கு. அபிஷேகா டாப் 10 வருவாங்களா, டிக்கெட் ஃபினாலை வின் பண்ணுவாங்களா, ஃபினாலே வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தான் ஹீரோவா அறிமுகமாக போறேனா அப்படிங்கிற விஷயத்துக்கு இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமாவை ரூல் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன், அனிருத், ஹாரிஸ்ன்னு சொல்லி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு திறமை இசையமைப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. இவங்க வரிசையில் இப்போ 2K கிட்ஸ் மனசில் நீங்கள் அதை பிடிச்சிக்கூடியவர் தான் சாய் அபயங்கர். கட்சி சேர ஆசை கூட பவழமல்லின்னு சொல்லி தன்னோட ஆல்பம் சாங் மூலயமாவே மக்கள்கிட்ட நீங்கள் அதை அர்த்தம் பிடிச்சிட்டாரு. இந்த நிலையில் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் ஏஜஸ் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸும் நியூஸும் வெளிவந்துச்சு. ஆனால் இதை பற்றி சாய் அபயங்கர் இப்போ அவர் சைடில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது பொய்யான தகவல், அது உண்மை இல்லை. ஏஜஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டராக கமிட் ஆயிருக்கேன். அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். நான் நடிக்க போகிறது கிடையாது. சொல்லப்போனால் எப்படி நடிக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு யதார்த்தமாக நடிப்பு வரும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக நடிக்க போயிருப்பேன். எனக்கு அந்தளவுக்குலாம் திறமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.